Hi friends, welcome to my YouTube channel Study Icon. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லீகல்ல யூனிட் நம்பர் 9 டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். சரி, கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னன்னா மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று ஃபண்ட் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நாட் ஃபண்ட் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கிரெடிட்னா என்ன? கடன் கொடுக்கறது இல்லையா? சரி, ஓகே. இப்போ இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பேங்கினுடைய பிரதானமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா லெண்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லெண்டிங் இஸ் த பிரின்சிபல் ஆக்டிவிட்டி ஆஃப் அ பேங்க். சரி, இப்போ அந்த லெண்டிங் நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி கடன் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கடன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத பற்றி இந்த யூனிட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டி நான் சொன்ன மாதிரி மொத்தம் 2 இருக்கு. ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் ஃபெசிலிட்டி, இன்னொன்று நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் ஃபெசிலிட்டி. இப்போ ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் ஃபெசிலிட்டி எப்படி அப்படின்னா கேஷ் கிரெடிட், டேர்ம் லோன், பில் ஃபைனான்ஸ். அதாவது எப்படி அப்படின்னா பணம் நம்ம கொடுக்கறது. சரிங்களா? ஸோ சிசியை தான் கேஷ் கிரெடிட்னு சொல்றாங்க. கேஷ் கிரெடிட்னு சொல்றாங்க. அப்புறம் ஓடி, இதெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 lakhs லிமிட் அப்படின்னா 5 lakhs அவங்களுக்கு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்ல அவங்க நார்மல் அவங்க எவ்வளோ வேணாலும் அவைல் பண்ணிக்குவாங்க. இதுக்கு தகுந்த செக்யூரிட்டிஸை கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. லைக் டிரான்சாக்ஷன் பண்ணிக்குவாங்கன்னு வைக்கலாம். லைக் டெபாசிட் மாதிரி தான் இருக்கும். அவங்க இந்த லிமிட் எவ்வளோ அவைல் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் சிசிஓடி அக்கௌண்ட். இது ஜென்ரலாக எதுக்காக அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க, ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். நெக்ஸ்ட் டேர்ம் லோன் ஆர் டிமாண்ட் லோன். டேர்ம் லோன் ஆர் டிமாண்ட் லோன்னா என்னது? டேர்ம் லோன் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 10 lakhsக்கு நான் லோன் வாங்குறேங்க. ஆனால் எனக்கு லிமிட் மாதிரி வேணாம், நான் மந்த்லி இஎம்ஐ கட்டிக்கிறேன் அப்படின்ற கான்செப்ட் வர்றது எல்லாமே டேர்ம் லோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 lakhs நீங்கள் வாங்கிடுறீங்க. அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/5/2020 அன்னையிலேருந்து நீங்கள் இஎம்ஐ கட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வரும். ஒரு 2027 வரலுமோ 2028 வரலுமோ வரும். ஸோ இஎம்ஐ மந்த்லி இஎம்ஐ கட்டுவோம். ஒன்ஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கிட்டா அதை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி 10 லட்சத்துக்கு நீங்கள் கட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மாதம் டோட்டல் 10 lakhsக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்த மாதம் அப்புறம் ஒரு 10,000 ரீபேமெண்ட் பண்ணீங்கன்னா 9,90,000க்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி இதுதான் ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்டுங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் ஃபைனான்ஸ். பில்ஸ் இது மேக்ஸிமம் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறதில்ல. பில்ஸ் எப்படி அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ண ஒரு ஃபைனான்ஸ். அதுதான் பில் ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஒருத்தர் பில்லு ஒரு 2 பேர் இருப்பாங்க, எக்ஸ் ஒய்னு இருப்பாங்க. எக்ஸ் ஒய்க்கு சப்ளை பண்ணியிருப்பான். இதுக்கு ஒய் இவனுக்கு பில்லை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த பில்லுக்கு ஒரு 3 month டைம் கொடுக்குறான்னு வைங்க. சடனாக எக்ஸுக்கு பணம் தேவைப்படுது. ஒரு 10,000 rupees அந்த பில் வேல்யூ அப்படின்னா எக்ஸுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா இவன் நேரம் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு போவான். எனக்கு இப்போ உடனடியாக பணம் தேவைப்படுது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா என்கிட்ட ஒய் தர வேண்டிய பில் ஒன்று இருக்கு, அந்த பில்லை நான் உங்களுக்கு அசைன் பண்ணி கொடுத்துட்றேன். அந்த பில்லினுடைய ரேட் 10,000 ரூபாய். ஆனால் எனக்கு 10,000 ரூபாய் தர வேணாம், நீங்கள் 9,000 rupees மட்டும் கொடுங்க அப்படிங்கிறது. இதுதான் பில் ஃபைனான்சிங் கான்செப்ட். சரிங்களா? ஸோ நமக்கு அந்த 1,000 rupees ரிஸ்க் தான். ஏன்னா 1,000 rupees கம்மி, இவன் தந்தாலும் தரலாம், தராமையே ஓடலாம். ஆனால் இது ஒரு கவர்மெண்ட் பில்லா இருந்தால் கண்டிப்பாக வரும் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி பில்லெல்லாம் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணோம்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஐ மீன் பேங்கிங் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பேங்கிங்ல சொல்லப்பட நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட்டை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இது என்ன நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் கேரண்டி. பேங்க் கேரண்டினா நிறைய எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ இது ரெண்டுக்கும் தனித்தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இதெல்லாம் நான் ஃபண்ட் பேஸ்டு. அப்புறம் அக்செப்டன்ஸ் ஃபெசிலிட்டி.
அக்செப்டன்ஸ் ஃபெசிலிட்டினா சேம் இதுவும் கேரண்டி கொடுக்குற மாதிரி தான். பட் ஆனால் இது வந்து டாக்குமெண்ட்டில் இருக்காது. இது மேக்ஸிமம் இப்போ நடைமுறையில் கிடையாது. ஸோ அக்செப்டன்ஸ் ஃபெசிலிட்டி சில இடத்துல ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து எப்படின்னா மார்ஜின் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும், லைக் கிரெடிட் கார்டு மாதிரி. சரி, ஓகே. இப்போது நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் ஃபெசிலிட்டியில் இப்போது ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் ஃபெசிலிட்டினா நமக்கு ப்ராஃபிட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா. நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் ஃபெசிலிட்டியில் ப்ராஃபிட் என்ன வரும் அப்படின்னா கமிஷன். ஸோ இந்த கமிஷன் தான் ப்ராஃபிட்டாக வரும், ஓகேங்களா. சரி, இப்போ வந்துட்டு ஒரு பிஜிஆர் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு எல்சிஆர் இருக்கட்டும், இல்லை அக்செப்டன்ஸ் ஃபெசிலிட்டி வாட் எவர் இட் மேபி, இதையெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிஜிஎல்சி எல்லாம் வந்துட்டு கான்டின்ஜென்ட் லயபிலிட்டி அப்படின்பாங்க. கான்டின்ஜென்ட் லயபிலிட்டி, அதாவது இதெல்லாம் வந்துட்டு நமக்கு லயபிலிட்டியே கிடையாது, ஓகேங்களா. இது ஜென்ரலாக லயபிலிட்டியே எடுத்துக்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் பேங்க் கேரண்டி கொடுத்தவன் ஃபெயில்டு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், யூ ஆர் லயபிள். புரியுதுங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிஜிஆர் இருக்கட்டும், எல்சிஆர் இருக்கட்டும் 100% மார்ஜின் வாங்குவாங்க பேங்க்கில், லைக் ஃபிக்ஸட் டெபாசிட், ஸ்டாக்கு, வாட் எவர் இட் மேபி, ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டி. ஸோ சிசிஓடியை பற்றி கொஞ்சம் எலாபரேஷனாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிசிஓடிங்கிறது வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு கான்செப்டில் வந்துட்டு குழம்பி இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஒன்று கிளியர் பண்ணுறேன். இந்த சிசியாக இருக்கட்டும், ஓடியாக இருக்கட்டும், இது வந்துட்டு ஒரு அசட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக கொடுக்குற லோன் இல்லை. நாட் ஃபார் அசட் கிரியேட்டிங். எதுக்காக அப்படின்னா இந்த சிசிஓடி ஒன்லி ஃபார் பிஸ்னஸ், வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த சிசிஓடி. சரிங்க. இப்போ ஒரு சிசிஓடி நம்ம சாங்ஷன் பண்ணும் பொழுது இன்கேஸ் அவருடைய ப்ராக்டிக்கல் மீன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய செக்யூரிட்டி வேல்யூ எடுப்பாங்க. அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வீடாவோ இல்லை வந்துட்டு ஒரு இதாவோ இருக்காரு, அதெல்லாம் வந்து அசட்டாக இருக்கும். செக்யூரிட்டி மேக்ஸிமம் ஸ்டாக் எடுப்பாங்க. ஏன்னா அவன் ஸ்டாக்ல தான் வர்த்தகம் பண்ணுறான் இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிசிஓடி செக்யூரிட்டி 90% ஸ்டாக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லிமிட்டுக்காக அவருடைய கொலேட்ரல் எடுத்துப்பாங்க, ஏன்னா பேங்க்கினுடைய சேஃப்டிக்காக. பட் சிசியினுடைய கான்செப்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு தான் இருக்கு, ஓகேங்களா. சரிங்க. இப்போ இந்த சிசிஓடியில் சில விஷயங்கள்ல சொல்றாங்க, ஒரு கேஸ் வச்சு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு சிசிஓடி அப்படின்னா லோன் அப்படின்னாலே அது வந்து ஒரு கான்ட்ராக்ட், ஓகேங்களா. லோன் அப்படின்னாலே கஸ்டமருக்கும் பேங்கருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது. இந்த கான்ட்ராக்ட் தான் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா. ஸோ இது வந்துட்டு பேசிக்கு. இந்த கஸ்டமர் வந்து என்ன ஆவார் அப்படின்னா டெப்டார் ஆயிடுவார். லோன் வாங்கினதுக்கு அப்புறம் பேங்கர் வந்து கிரெடிட்டர் ஆயிடுவாங்க, ஓகேங்களா. கஸ்டமர் டெப்டார் ஆயிடுவாரு, பேங்கர் வந்து கிரெடிட்டர் ஆயிடுவாங்க. இவங்க வந்து இவருக்கு லோன் கொடுக்கணும். இப்போ சிசிஓடி கேஸ்ல இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகவும் இருக்கலாம், இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். சரி, இப்போ வந்து நமக்கு தோணும் இது என்ன எக்ஸ்பிரஸ், இது என்ன இம்ப்ளைடு. ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர் வராருங்க. அவர் வந்துட்டு பேங்க்ல சிசிஓடி அப்ளை பண்ணி வாங்குறாரு லிமிட் ஒரு 10,000 rupees, ஓகேங்களா. சிசிஓடி அப்ளை பண்ணி வாங்கிடுறாரு. ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்னா என்னன்னா பேங்க்ல அவருடைய அக்கௌண்ட்ல பணம் எடுக்கிறாரு. ஜென்ரலா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் இருக்க மாதிரி பணம் எடுக்கிறாரு. அவர் அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிடுறாருன்னா 20,000 ரூபாய் எடுத்துறாரு, அக்கௌண்ட் டெபிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மைனஸ் 10,000 rupees இல்லையா. இது வந்துட்டு இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். அதுதான் இந்த கேஸ்ல கொடுத்திருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா விசஸ் யுனைடெட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அண்ட் அதர்ஸ், எ கஸ்டமர் ஓவர் டியூ ஹிஸ் அக்கௌண்ட். அவர் தன்னை அறியாமலே ஓவர் டிராஃப்ட் எடுத்துட்டாரு. தேர் வாஸ் நோ ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் ஃபார் அன் ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்டுக்காக எந்த விதமான ஒரு டாக்குமெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகல, எந்த விதமான ஸ்டாக்கையும் இவங்க கொடுக்கல. பட் ஆனால் ஓவர் டிராஃப்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு அக்கௌண்ட். த பேங்க் டிமாண்டட் த ரீபேமெண்ட். பேங்க் வந்துட்டு ரீபேமெண்ட் கேட்குறாங்க, அன்னைக்கு இருக்கிற வட்டியின் கொண்டு கேட்குறாங்க.
ஸோ அது வந்து கோர்ட்டில் கேஸாக போகுது. நான் இந்த மாதிரி எந்த கான்ட்ராக்ட்லேயும் சைன் பண்ணல, எனக்கு வந்துட்டு இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு சிசியாக இருக்கட்டும் ஒரு ஓடியா இருக்கட்டும், இது வந்து ஒரு இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். ஸோ நீங்கள் அதை கட்டி தான் ஆகணும். அது வந்து அது வந்து ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணி ஃபில் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஆக்டிவ்ல இருக்குன்றது கிடையாது. நீங்கள் நார்மல் இன்கேஸ் நீங்கள் ஓவர் டிராஃப்ட் எடுத்துட்டீங்கனாலே அது இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வட்டியோடு போட்டு பேங்க்கு கட்டி தான் ஆகணும்னு தீர்ப்பு வருது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளேட்டன்ஸ் கேஸ். நிறைய இடத்துல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கிளேட்டன்ஸ் கேஸு. ஸோ கிளேட்டன்ஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிளேட்டன்ஸ் இல்லையா? ஸோ கிளேட்டன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிரெடிட் ஃபெசிலிட்டி வாங்குறாருங்க. சரிங்களா? ஒரு ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் வாங்குறாரு. சரி, ஓகே, ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் வாங்குறாரு, வாங்கட்டும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 1 lakh லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு தேதிக்கு இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 rupees மைனஸ் பண்ணுறாரு. டெபிட்டு கிரெடிட்னு வச்சுக்கோ. சரியா? 10,000 rupees மைனஸ். அப்புறம் ஒரு 5,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு 7,000 rupees பணம் எடுக்கிறாரு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிளேட்டன்ஸ் லா படி என்ன சொல்றாங்கன்னா, அண்டர் த லா ஈச் ஐட்டம் ஆஃப் டெபிட் ஃபார்ம்ஸ் ஏ செப்பரேட் லோன் அண்ட் ஈச் கிரெடிட் ஆஸ் ஏ ரீபேமெண்ட் ஆஃப் த ஏர்லியஸ்ட் டெபிட் அப்படிங்கிறாரு. சரி, இது வந்து 1ஆம் தேதி நடக்குது, இது 2ஆம் தேதி நடக்குது, இது வந்து 3ஆம் தேதி நடக்குது. சரிங்களா? இப்போ 4ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 13,000 rupees கிரெடிட் பண்றாரு. சரிங்களா? 13,000 rupees கிரெடிட் பண்ணாருன்னா இந்த கிரெடிட் என்ன ஆகும் அப்படின்னா, நேராக ஃபர்ஸ்ட் இந்த டெபிட்டை டேலி பண்ணும். ஸோ மைனஸ் 10,000 போயிடுச்சுடா. அப்போ 13,000 10,000 ரூபாய் போனால் 3,000 ரூபாய் இருக்கும். அப்புறம் இந்த 5,000 ரூபாயில் ஒரு 3,000 ரூபாய் கம்மி ஆயிடும். அப்போ இந்த டெபிட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2,000 இருக்கும். ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி சிபிஎஸ் கிடையாது. அப்போ வந்து புக்கில் எழுதுறது தான். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கிளேட்டன்ஸ் ரூலில் என்ன சொல்ல வராங்கன்னா, முதல்ல டெபிட் பண்றது முதல் கிரெடிட்ல டேலி ஆகும். ரெண்டாவது, அதாவது அந்த பாக்கி இருக்க அமௌண்ட் அடுத்தடுத்த இதுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டெபிட், ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஆல்வேஸ் மைனஸ் த ஏர்லியஸ்ட் டெபிட். சரி, இன்கேஸ் இந்த டெபிட் டேலி ஆயிடுச்சு, இப்போ அடுத்து ஒரு 1000 ரூபாய் கிரெடிட் ஆகுதுன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? இதில் ஒரு மைனஸ் 2,000 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுதான் டெபிட் ஆகும். அப்போ மைனஸ் 1000 ரூபாய் மட்டும்தான் இதில் பெண்டிங் இருக்கும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ரெக்கார்டில் எழுதுறதுனால இந்த கிளேட்டன்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு, ஆல் டெபிட், ஆல் இண்டிவிஜுவல் டெபிட், ஆல் இண்டிவிஜுவல் டெபிட் கன்சிடர்ட் ஆஸ் சிங்கிள் டெபிட். முடிஞ்சு போச்சு வேலை. சும்மா இது வந்துட்டு நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மைனஸ் 10,000, மைனஸ் 5,000, மைனஸ் 7,000, ஓகே 15, 20, மைனஸ் 22,000. இப்போ போய் நீங்கள் பேங்க்ல பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறீங்கன்னா கிளேட்டனுடைய அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னா மைனஸ் 22 இருக்கும். சார் 22,000 ரூபாய் நீங்கள் பணம் எடுத்திருக்கீங்க, 13,000 கட்டினாரா ப்ளஸ் 13,000 ஆகிடும். அப்புறம் பாக்கி எவ்வளோ இருக்கும்? மைனஸ் 7, 2, 9,000 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிபிஎஸ்ல. ஸோ கிளேட்டனில் இருக்க பிரச்சனையினால தான் வந்தது. ஸோ இதெல்லாம் அதனால தான் இப்போ கிளேட்டன்ஸ் கேஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படித்தோம். கிளேட்டன்ஸ் கேஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி லா ஃபர்ஸ்ட் கிரெடிட் வில் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் த இயர்லியஸ்ட் டெபிட். அந்த ஒரு வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பேங்க்குக்கு வந்துட்டு ஒரு ரூல் இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஓடி ஃபெசிலிட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்க, அது எக்ஸ்பிரஸோ இம்ப்ளாய்டோ நம்ம சொல்லியாச்சு. கொடுத்த பிறகு கொடுத்த ஓடியை டக்குன்னு நீங்கள் நிறுத்தக்கூடாது. நோட்டீஸ் கொடுக்காம நீங்கள் வந்து ஹோல்டோ இல்லை ஹோல்டு போடுறதா இல்லை லிமிட் போடுறதா பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அவனுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஓடி அக்கௌண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடியோ சிசியோ இருக்கட்டும், செக் ரிட்டன் அதுன்னு வைங்களேன், அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னா, அரேஞ்ச்மெண்ட் நெசசரி அரேஞ்ச்மெண்ட் நாட் டன் அந்த மாதிரி வரும். சரிங்களா? அதாவது இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற லிமிட் அவனுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த நோட்டீஸ் கொடுக்காம நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் லோன் அண்ட் டிமாண்ட் லோன். இது வந்து எல்லாருமே பண்ணுறது தான். ஹவுசிங் லோனு, வண்டி லோனு, இது எல்லாமே வந்து டேர்ம் லோன் ஆர் டிமாண்ட் லோனு.
ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் லோனு, மீடியம் டேர்ம் லோனு, லாங் டேர்ம் லோனு. ஷார்ட் டேர்ம்னா 1 வருஷத்துக்கு கம்மி, மீடியம்னா 1 to 7, லாங் டேர்ம்னா greater than 7. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஒன்றும் பெருசாக இல்லை. ஜென்ரலாக வந்துட்டு லோன் வாங்குவாங்க, மந்த்லி ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ரீபேமெண்ட் பண்ணனா பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஃபைனான்ஸு. பில் ஃபைனான்ஸில் 2 இருக்கு. ஃபண்டு பேஸ் பண்ணி 2 சொல்கிறாங்க, இன்னொன்று நான் ஃபண்டில் 1 சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில் டிஸ்கவுண்டிங், பில் பர்ச்சேஸ், டிராயி, பில் அக்செப்டன்ஸ், பில் கோ அக்செப்டன்ஸ் 3 விதமாக சொல்கிறாங்க. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த நான் ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டிஸில் பில்ஸ் அப்படின்னு வந்ததுனாலே ஒருத்தர், அதாவது நம்மளுடைய பில்லு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பில்லு வந்து ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தர்ட்ட மாறுது, ஏலேருந்து பிக்கு மாறுது. அதான் சொல்லியிருக்காங்க. பில் டிஸ்கவுண்டிங் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, XY கதை சொன்னேன் இல்லையா, அது பில் டிஸ்கவுண்டிங்கில் வரும். பில்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னா இப்போ எக்ஸ் வந்துட்டு ஒரு பொருளை வாங்குறாருங்க, அவர்கிட்ட பணம் இல்லை, பேங்க் வந்துட்டு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, அந்த பில்லை வந்து இங்கே போயிடும். இப்போ எக்ஸ் வந்து இவருக்கு கட்டணும், புரியுதுங்களா? பேங்க் வந்து இவருக்கு பணத்தை கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய டிவி வாங்குறாருன்னு வைங்க, அவர்கிட்ட பணம் இல்லை, இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய பேங்க் போகிறாரு, சம் பேங்க். அந்த பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா இவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு பில்லை இவங்க வாங்கி வச்சுப்பாங்க, எக்ஸுக்கு டிவி போயிடும். ஓகேங்களா, அப்போ எக்ஸ் இவனுக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ இதான் பில் பர்ச்சேஸ் மாதிரி வரும். இது சின்ன விஷயம், பட் இது போக போக நிறையா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிராயி பில் அக்செப்டன்ஸ் அப்படின்னா பில்ஸ் வந்துட்டு யார் மேக் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேங்க்கை டிபெண்ட் பண்ணி வர்றது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு, நான் அது தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா பில் ஃபைனான்ஸில் 2 இருக்கு. சரி, ஃபண்டு நான் ஃபண்டுன்னு இருக்கு. அதில் ஃபண்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு, பர்ச்சேஸு, அக்செப்டன்ஸு. நான் ஃபண்ட் பேஸ்னா கோ அக்செப்டன்ஸு. ஓகேங்களா, ஸோ ஒருத்தர் சுமூகமாக போகிறது, பண்டமாற்று முறை மாதிரி. ஓகேங்களா, இது வந்து எந்த சாப்டரில் டீட்டெயிலாக படிப்போம் அப்படின்னா லா ரிலேட்டிங் டு பில் ஃபைனான்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த சாப்டரில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். நான் அப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபண்ட் பேஸ்ட் ஃபெசிலிட்டி, நான் சொன்ன மாதிரி கேரண்டி, லெட்டர் ஆஃப் கேரண்டி, அண்டர் ரைட்டிங் ஆர் கிரெடிட் கேரண்டி, அதான் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம். ஸோ கேரண்டி ஃபெசிலிட்டி அப்படின்னா ஒருத்தன் பணம் கட்டனா நான் கொடுக்குறேன், கேரண்டி போடுறது முடிஞ்சிச்சு. லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்னன்னா, லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், இந்த யூனிஃபார்ம் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ரிலேட்டிங் டு டாக்குமெண்ட்ரி கிரெடிட் 600. ஜேபி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஐபியில் இது நிறைய இடத்துல நீங்க பார்ப்பீங்க, இந்த UCPDC 600. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு எல்சி இருக்கு அப்படின்னா அந்த எல்சியில் மேக்ஸிமம் 600 வேர்ட்ஸ் தான் இருக்கணும், அந்த 600 வேர்டை தாண்டி போகக்கூடாது. ஸோ அதுதான் வந்துட்டு எல்சியில் சொல்லுவாங்க, வளன்னு கதையெல்லாம் எழுதக்கூடாது, மேக்ஸிமம் 600 வேர்ட்ஸ் தான் இருக்கணும், அதுலேயே எல்லாத்தையும் அவங்க சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்போலேருந்து ப்ராக்டிஸ் வந்தது அப்படின்னா 2007. ஸோ LCGG ரெண்டுமே ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் அண்டர் ரைட்டிங் கேரண்டி அப்படின்னா மெர்ச்சன்ட் பேங்கிங் லைக் எப்படின்னா நான் ஃபண்ட் பேஸ்டில் சேம் ஆஸ் கேரண்டி வந்துட்டு இவங்க கேரண்டிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுக்கறது. அண்டர் ரைட்டிங் கேரண்டிங்கிறது பிரைவேட்டில் நீங்கள் பொருள் வாங்கினா இவன் பண்ணி கொடுத்துருவான்ப்பா, கொஞ்சம் வாங்கி கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் வந்துட்டு அண்டர் ரைட்டிங் கேரண்டி. டெரிவேட்டிவ் ப்ராடக்ட், நெக்ஸ்ட் வந்து டெரிவேட்டிவ் ப்ராடக்ட். டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்னா ஜஸ்ட் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கு இல்லையா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பேங்கிங் உள்ளே வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த லிமிட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் தருவாங்க, நீங்கள் 10,000 ரூபாய் போட்டிங்கன்னா இன்ட்டு 10 டைம்ஸ் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தருவாங்க. ஸோ அதுதான் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் அதை கமெண்ட்டில் போடுங்க, ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.